அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேவி ஸ்ரீது அரசியல் வேட்டை. அதாவதுங்க, எடப்பாடிலாம் ஒரு ஆளாங்க. அவரை நம்பி யாராவது கூட்டணிக்கு போவாங்களா? அதிமுக 2ஆக 3ஆக 5ஆக உடைந்து விட்டது. புரட்சி தலைவி மறைவுக்கு பின்னாடி அதிமுக அஸ்தமனமாகி விட்டது. இப்படியெல்லாம் பேசினாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ஒரு வலுவான கூட்டணியுடன் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதுவும் போக கிட்டத்தட்ட 200 தொகுதிகளுக்கு மேலே நம்ம இபிஎஸ் பிரச்சாரத்தை முடிச்சுட்டாங்க. ரொம்ப எக்ஸலண்டாக டிஎம்கேல என்னென்ன நடந்துட்டு இருக்குது, நாம் என்னென்ன செய்திருக்கோம், அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க இபிஎஸ். அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுவும் போக எல்லாத்துக்கும் ஒரு கேள்விங்க. அரசியலே தெரியாத பாமர மக்களுக்கு கூட இன்னைக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஏங்க இந்த காங்கிரஸ் கட்சி ஏங்க இவ்வளோ விடாப்படியாக இருக்கிறாங்க? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் வேணும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்களே, ஏங்க கேட்குறாங்க? இத்தனை வருடங்களாக விட்டுட்டாங்க, இப்போ மட்டும் என்ன ஆட்சி அதிகாரத்தில் பங்கு? அப்படி என்ன தமிழக மக்கள் மேலே அவங்களுக்கு கரிசனம் வந்துருச்சுங்க? பங்கப்பிரின்னு வடிவில் சொன்ன மாதிரி 234 117 எங்களுக்கு கொடுத்துருங்க. எப்படி இந்திரா காந்தி கலைஞரோட காலகட்டத்தில் நாங்கள் உங்களுக்கு சரிசமமாக போட்டிட்டோமோ, 117 தொகுதியில் போட்டிட்டோமோ, அதே மாதிரி இப்போ நீங்கள் பங்கு பெறீங்க நீங்கள் அப்படின்னு இந்த காங்கிரஸ் ஏங்க அழுத்தம் திருத்தமாக கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதுவும் போக காங்கிரஸ் இருக்கக்கூடிய தொண்டர்களில் யாரோ ஒருத்தர் பேசினா கூட நாம் கடந்து போடலாம். பேசுகிறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்பி, கொறடா, சட்டமன்ற குழு தலைவர், இல்லை தேர்தல் பொறுப்பாளர், இந்த மாதிரி உயர் பதவிகளில் அதிகாரத்தை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடியவங்கெல்லாம் பேசும்பொழுது அப்போ இது ராகுல் காந்தியை பேசுகிற மாதிரி நாம் எடுத்துக்கலாம். அப்படித்தானே நாம் எடுத்துக்க முடியும் இல்லையா? மாணிக் தாகூர் திருப்பரங்குன்றத்தில் பேசும்பொழுது காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் ஏங்கியும் அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்படி என்னையா நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், அதாவது விருதுநகர் தொகுதியுடைய எம்பி நான் ஆனங்க, நான் எம்பி ஆனதுக்கே டிஎம்கே தான் காரணம், நாங்கள் தான் உங்களை வெற்றி பெற வைத்தோம் அப்படின்னு டிஎம்கே எங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க. எம்பியாவது மண்ணாவது ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லைங்க, எங்களுக்கு எந்த பதவியும் தேவையில்லைங்க, நல்லா அதுக்கு ஆசையே படலைங்க, அடுத்த வாட்டி நான் போட்டி இட மாட்டேன் அப்படின்னு ஆக்ரோஷமாக மாணிக் தாகூர் பேசிட்டாப்புல. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் டிஎம்கே உடைய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது இன்னைக்கு உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்குது. காங்கிரஸ் ஏன் இப்படி அழுத்தம் திருத்தமாக கேட்குறாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே தெரியுங்கிறது. விஜய் அங்கே பனையூர் வாசலை திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரோம், நாங்கள் 70 சீட்டுகள் மேலே தரோம், வாங்க நீங்கள் அப்படின்றாப்புல. அப்போ அங்கே ஒரு வாய்ப்பு காங்கிரஸ்க்கு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, அதாவதுங்க விஜய் ஆட்சியை பிடிச்சாதானங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாரு. காங்கிரஸ்க்கு இது விளக்கவே மாட்டேனுது. காங்கிரஸ் ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியலை. அப்போ டிஎம்கே என்ன நினைக்குது, நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டாலும் பரவாயில்லைங்க, 5000 ரூபாய் கொடுத்துருக்கோம், 5000 நாங்கள் மக்கள் கொடுத்துருக்கோம், அது நின்று பேச எங்களுக்கு 234 தொகுதியும் நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம். சாலிடாக தனியாக நின்னா கூட 200 தொகுதிகளில் டிஎம்கே ஜெயிக்க முடியும், 5000 ரூபாய் கொடுத்துருவோம் மக்களுக்கு, அது நின்று எங்களுக்கு பேசு, அது எங்களுக்கு வாக்கு வாங்கி தரும்னு டிஎம்கே தொண்டர்கள் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் இருந்தா இருங்க, இல்லைன்னா போங்க அப்படின்றாங்க. அப்படி டிஎம்கே காங்கிரஸ் ஒரு பக்கம் குடுமி பிடி சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விசிக அண்ணன் தொல் திருமாவளவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் எனக்கு முதல்வராகக்கூடிய தகுதி இல்லையா, ஏன் நான் பிரதமராக கூடாதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நாம மறுக்கவே இல்லை, அண்ணனுக்கு எல்லா தகுதியும் இருக்குது, அண்ணன் பிரதமர் ஆகலாம், அதுக்கு மேலே ஏதாவது பதவி இருந்தால் கூட அண்ணன் வரட்டும், நாம வரவே இருக்கிறோம். ஆனால் அடுத்த நாள் அண்ணன் என்ன பேச அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎம்கே மாதிரி ஒரு வலுவான கட்சியை நீங்கள் பார்க்கவே முடியாது, டிஎம்கேவை எந்த கொம்பனாலும் ஆட்டவும் முடியாது, அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாப்புல. நமக்கே குழப்பம் ஆயிடும். அண்ணன் இப்போ டிஎம்கேல இருக்கணும்னு சொல்கிறாங்களா, இல்லை வெளியில் போகணும்னு சொல்கிறாங்களா, முதல்வராக போகிறாரா இல்லை பிரதமராக போகிறாரா நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் கமலஹாசன் மாதிரி இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. அண்ணன் பெருமா விஜய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி வச்சா அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க விஜய்லாம் அதை சொல்லக்கூடாதுங்க, அவர் என்ன ஆட்சியை பிடிக்க போறாரு, நம்ம சொல்றது அவரும் சொல்றாப்ல, அண்ணா திமுக சொல்லட்டும் அப்படின்றாப்ல. அப்ப அண்ணனுக்கு அந்த ஆசை இருக்குது, டிஎம்கே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் அண்ணன் திருமாவளவனுக்கு இருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட் என்னவோ 6 தொகுதி மட்டும்தான், அதுக்கு மேலே அவங்க கேட்கவும் மாட்டாங்க, இவங்க கொடுக்கவும் மாட்டாங்க, அது வேற கதை. அதே மாதிரி இருந்தா இருக்கு, இல்லைன்னா போங்கன்ற முடிவுக்கு இப்போ டிஎம்கே வந்துட்டாங்க. ஏன்னா 5000 நாங்கள் கொடுத்துருக்கோம், அதை நின்று பேச எங்களுக்கு. மதிமுக பாவம், அவர் நம்ம புரட்சி தலைவியை பற்றி பேசியிருக்கிறாரு. 2006 உங்க கூட கூட்டணி வச்சதுனால தான் ஐயா வாழ்க்கை அஸ்தமனம் ஆயிடுச்சுட்டாரு, இல்லைன்னா அவர் கண்டிப்பாக பிரதமர் ஆயிருப்பார், நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த 6 எம்எல்ஏ கூட கிடைச்சிருக்காதுங்க, வைகோக்கு 6 எம்எல்ஏ கூட கிடைச்சிருக்காது. அவர் அதிமுக பற்றி பேசலாமா? அவரு துரோகி கருணாநிதி இவங்க தான் என்னோட தமிழ் மக்கள் கொஞ்சம் குவித்தார்கள் அப்படின்னு வைகோ அன்னைக்கு பேசினாரு. ஊழல் கட்சி இப்படி பிழைப்பு நடத்துவதற்கு நீங்க அந்த தொழிலை பண்ணலாம், உங்க குடும்ப தொழில், அது பழைய தொழில், இப்ப அங்கீகாரம் கேட்டுட்டு இருக்கிறாங்க அந்த தொழிலுக்கு அப்படின்னு அசிங்கமா பேசினவர் வைகோ.
கருணாநிதி காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க பார்த்து 80 நீதி வரைக்குமா அவர் பேசாத வார்த்தையே கிடையாதுங்க. ஆனா அவரு சொல்றாரு புரட்சி தலைவியோட நான் வச்சதுனாலதான் கூட்டணி வச்சதுனாலதான் எனக்கு வந்து மதிமுகன்ற ஒரு கட்சி இல்லாம போயிடுச்சு, இல்லைன்னா நான் வந்து பிரதமராக இருப்பேன், நாட்டை பிடிச்சிருப்பேன்னு அவரு பேசுறாரு. அவருடைய நிலைமையை பார்க்கும்போது அறிவாலயத்தில் போய் 6 சீட்டுக்கு கெஞ்சிட்டு இருக்கிறாரு. ஏங்க 6 தொகுதி கொடுத்தாதாங்க கட்சியே அங்கீகாரம் கிடைக்கும், கட்சி தக்க வைக்க முடியும்னு அவரு போய் கெஞ்சிட்டு இருக்கிறாரு. மக்கள் நீதி மையம் நம்ம சொல்லவே தேவையில்லை, 2 பேர் தான் கட்சியில பாடலாசிரியர் சிறைகளும் உலக நாயகன் கமலஹாசன் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்சியும் பார்த்தீங்கன்னா ஊழலை ஒழிக்க போறோம்னா அவரும் கட்சியை ஆரம்பிச்சாரு. ஆனா பாத்தீங்கன்னா அறிவாலயத்தில் அவர் ஐக்கியம் ஆயிட்டாரு. இந்த மாதிரி கூட்டணி நிகழ்ச்சிகளுக்கு டிஎம்கே விட்டு அவர் வழியே கிடையாதுன்ற அளவுக்கு இன்னைக்கு கூட்டணி நிகழ்ச்சியோட நிலைமை இருக்குது. இதை சரியா புரிஞ்சுக்கிட்ட டிஎம்கே என்ன பண்றாங்கன்னா இருந்தா இருங்க இல்லைன்னா போங்க அப்படின்றாங்க. வாசல் திறந்தே இருக்கு, அறிவாலய வாசல் திறந்தே இருக்கு, போங்க அப்படின்றாங்க. எப்படி வந்து அதிமுக சொன்னாங்களோ இன்னைக்கு அப்படியே வந்து காட்சிகள் டிஎம்கே பக்கம் மாறிட்டு. நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் நீங்க வந்துட்டு திராவிட மாடல் இது, திராவிட மண் இது, பெரியார் மண்ணுன்னா நீங்க பேசிட்டு இருக்கிறீங்கல்ல, பாஜக உள்ள பூந்துடும், பாஜக உள்ள பூந்துடும், இந்திய மொழியை வந்து உள்ள திணிக்கிறாங்க, மும்மொழி கொள்கையை வந்து திணிக்கிறாங்க, புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிறாங்க, இந்த மாதிரி திணிக்கிறாங்கன்னா டிஎம்கே எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்கோம். பாஜக உள்ள பூந்துடும், அதனால வந்துட்டு நாம வந்து காங்கிரஸ் வந்து அரவணைச்சு போயிடலாம். இந்த ஒரு வார்த்தையை வச்சுதான் இவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 75 வருடங்கள் பவள விழா கண்ட கட்சி நீங்க சொல்றீங்க. கிட்டத்தட்ட 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கொம்பனாலும் என்னுடைய ஆட்சியை வந்து ஆட்டவோ அசைக்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க, குறை சொல்லவும் முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க. நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இத்தனை வருடங்களாக இல்லாம இப்ப காங்கிரஸ் வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கிறாங்கல்ல, ஏன் தலைமை வந்து மௌனமாக இருக்கிறாங்க? காங்கிரஸ் எதிர்க்க துணிச்சல் திராணி தலைமைக்கு இருக்குதா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காங்கிரஸ் எதிர்த்து பேசக்கூடிய திராணி தில்லு இருக்குதா இல்லையா? ஒரே வார்த்தையில ஆட்சி அதிகாரத்துல பங்கு தர முடியாதுங்க, நீங்க இருந்தா இருங்க இல்லைன்னா போங்க அப்படின்னு ஏன் வந்து இது வரைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து வாய் திறந்து சொல்லல? ஏன் வந்து அவருக்கு பதில் சொல்லல அவரு? அப்ப காங்கிரஸோடைய ஏதோ ஒரு கட்டாயத்துக்கு டிஎம்கே வந்து அடிபடுகிறதா? காங்கிரஸ் கிட்ட அஞ்சு போற அளவுக்கு டிஎம்கேக்கு அப்படி என்ன கட்டாயம் இருக்குன்னு நமக்கு தெரியல. அவங்க தான் இதை விளங்க வைக்கணும். அதே மாதிரி பாஜக பூந்துடுன்னு தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடித்த திராவிட முன்னேற்ற கழகத்தால இன்னைக்கு காங்கிரஸ் எதிர்த்து பேசக்கூட முடியல. கிட்டத்தட்ட 3 மாதங்களாக நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தையா குழு அமைச்சு காத்துட்டு இருக்கோம்னு காங்கிரஸ் சொல்றாங்க. டிஎம்கே அதுக்கு வாய் திறக்கவே இல்லை. அப்ப காங்கிரஸ் எதிர்த்து பேசக்கூடிய தைரியம் திராணி தில்லு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லையா? இதைத்தான் வந்து நாம கேள்வியா முன்வைக்கிறோம். இருக்குதா இல்லையா? பாஜக பூந்துடு நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்களே, நீங்க உங்க ஆட்சி காலத்துல கூட்டணியில இருந்த காங்கிரஸால நீங்க எந்த அளவுக்கு அவதிக்குள்ளாக்கப்பட்டீங்க? ஆட்சி கலைக்கப்பட்டது யாரோட ஆட்சியில? உங்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது மத்தியில யார் ஆட்சி இருக்கும் பொழுது? அதை திங்க் பண்ணி பாருங்க. மும்மொழி கொள்கை யாரு திணிச்சது? ஹிந்தியை யாரு திணிச்சது? எந்த ஆட்சி காலத்துல அது நடந்தது? காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்னென்ன பண்ணுனாங்க அப்படின்றத காங்கிரஸும் மறந்துட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகமும் மறந்துட்டாங்க. இதுல ஒருபடி மேல போய் எம்பி மாரி தாக்கூர் என்ன பேசுறாரு அப்படின்னா, டிஎம்கே கடந்த 5 வருடங்கள்ல பண்ண தவறுக்கெல்லாம் பழி சுமந்தது நாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க என்னென்ன இந்த ஆட்சி காலத்துல பண்ணுனீங்கன்றத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நாங்க கொடுக்க போறோம்ன்ற ஒரு மிரட்டலையும் வந்து அவர் வச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் அண்ணன் செல்வ பிறந்தங்க என்ன சொல்லியிருக்காப்லன்னா, ராகுல் காந்தியோட கட்டுப்பாட்டை மீறி இன்னைக்கு எம்பி கொறடா மாரி தாக்கூர் வந்து பொது வழியில கூட்டணி பேச்சுவார்த்தை வச்சு பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு. நமக்கு ஒண்ணுமே வழங்க மாட்டேங்க. அண்ணன் செல்வ பிறந்தையை தவிர்த்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் யாருமே டிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறதுக்கு விரும்பல. ஆனால் அண்ணன் செல்வ பிறந்தைக்கு அப்படி என்ன ஒரு கட்டாயம் இருக்கு, நிர்பந்தம் இருக்கு டிஎம்கேக்கு முட்டு கொடுப்பதற்குன்றது தெரியல நமக்கு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் டிவிகே கூட கூட்டணி வைக்கணுன்றதுல அவங்களுக்கு விருப்பம் இருக்குது, ஈடுபாடு இருக்குது. ஆனால் டிஎம்கே விட்டு எப்படி வெளியில போகுது? அதற்கு ஒரு காரணம் வேணும்ல. அப்ப டிஎம்கே வந்து எதை செய்ய மறுப்பாங்க, அதை நாம கேட்போம் அப்படின்ற ரீதியில தான் இன்னைக்கு ஆட்சியில பங்கு கொடுங்க, 117 பிரிங்க, பங்கு பிரிங்கன்றாங்க. டிஎம்கே ஒத்து வராது நல்லா தெரியும். அப்ப நாம வந்து டிவிகே கூட போலான்னு ஒரு பிளான் காங்கிரஸ்க்கு இருக்குது. அதே மாதிரி காங்கிரஸ் எப்படா கழட்டி விடலான்ற ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு டிஎம்கே இருக்குது. 5000 ரூபாய் கொடுத்துட்டா மக்கள் ஓட்டு போட்டுடுவாங்க, இந்த 5 வருடங்கள்ல நடந்த குற்றச்சம்பவங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்னு டிஎம்கே தப்பு கணக்கு போடுறாங்க. இன்னும் 2 மாத காலம் இருக்குது. நீங்க மாதம் 5000 ரூபாய் கொடுக்க போறது கிடையாது. அதுவும் போக ஆதி திராவிடர் அந்த ஃபண்டில் இருந்து தான் நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னு மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஒன்று ஏமாளி கிடையாது. 5000 ரூபாய் கொடுத்தா வாங்கிக்கோங்க. அதையும் தவிர்த்து 5 வருட காலம் என்னென்ன நடந்திருக்குதுன்றதை எடுத்து பாருங்க. யாருக்கு ஓட் பண்ண போறீங்கன்றதை நீங்க வந்து முடிவு பண்ணுங்க. ஸோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.